பொங்கல் பண்டிகையையும் தமிழ் சினிமாவையும் எந்த காலத்துலயும் பிரிச்சு பார்க்க முடியாது. இந்த வருஷம் பொங்கலுக்கு தனுஷோட கேப்டன் மில்லர், சிவகார்த்தியனோட அயலான், விஜய் சேதுபதியோட மேரி கிறிஸ்மஸ், அருண் விஜயோட மிஷின் படங்கள் ரிலீஸ் ஆச்சு. 4 படம் வந்தாலும் பெருசா இந்த பொங்கல் சினிமா கேட்டகரியில களை கட்டலன்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவோட பொற்காலம்னு 90s பலரும் சொல்லுவாங்க. அப்படி 1992 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன தமிழ் திரைப்படங்கள் பத்தி டக்குன்னு பாத்துருவோம். 1992 ஜனவரி 15 அன்னைக்கு 10 படம் ரிலீஸ் ஆகி எல்லாமே நல்லா ஓடிச்சு. கார்த்திக் நடிச்ச அமரன் சூப்பர் ஹிட், ஜெயதேவன் இயக்கத்துல அவள் ஒரு வசந்தம் ஸ்லீப்பர் ஹிட், நேர்கில் ரவி நடிச்ச பிரம்மச்சாரி ஹிட், கேப்டன் விஜயகாந்த் நடிப்பில் சின்ன கவுண்டர் மெகா பிளாக் பஸ்டர், சரத்குமாரோட இளவரசன் சுமாரான ஹிட், பிரபு குஷ்பு நடிச்ச பாண்டிதுரை சூப்பர் ஹிட், பாக்கியராஜோட சுந்தரகாண்டம் சூப்பர் ஹிட், பாலு மகேந்திரா இயக்கத்துல பிரசாத் நடிச்ச வண்ண வண்ண பூக்கள் 100 நாட்கள் ஓடி சூப்பர் ஹிட். 1992 பொங்கலுக்கு இயக்குனர் பி வாசு இயக்கிய மன்னன், ரிக்ஷா மாமான்னு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச மன்னன் பிளாக் பஸ்டர் ஹிட், சத்யராஜ் நடிச்ச ரிக்ஷா மாமா சூப்பர் ஹிட். ஓகே நண்பர்களே, இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாது. பெருசா கேள்விப்படாத தகவலா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போன்ற பலருக்கும் தெரியாத தகவலை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.